தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்திரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமுதன் கலியுகதயம் காஞ்சிமந்தி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களே ஒவ்வொரு நாளும் இதுவரை நீங்கள் கேட்டிராத ஒரு அனுபவத்தை சொல்லக்கூடிய ஒரு சேனல். இன்றைக்கி ஒவ்வொரு அனுபவத்துக்கும் ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு ஒன்றுக்கு 2 குழந்தையா கொடுத்த பெரியவா, ஒன்றுக்கு 2 குழந்தையா கொடுத்த பெரியவா. ஹோசூரில் இருக்கக்கூடிய மகா பெரியவா கிரகம், அது நம்மளுக்கு தெரியும். ஸ்ரீ வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர், அவர் கணேசன்னு கூப்பிடுவா அவரை. அவர் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய விஷ்ணம்பேட்டை அப்படிங்கிற இடத்த பூர்வீகமாக கொண்டவர். அப்பா அம்மா மூலமாக இவருக்கு பெரியவாளை பற்றி தெரியவே தெரியாது. சில குடும்பங்கள் அப்படி ஆகிடும். ஆனால் பெரியவா வரணும்னு நினச்சா தானாக வந்துடுவார். அதுக்கு அப்பா அம்மா எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது இது ஒன்று. இவருடைய இதுவே ஒரு சாட்சி. பார்த்தசாரதின்னு அப்படி அந்த ஊரை சேர்ந்தவர், விஷ்ணம்பேட்டை சேர்ந்த பார்சாதி ஐயங்காருங்கிறவர். அது கூட நம்ம பார்க்கணும். ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் கணேசன், இப்போ அவருடைய அப்பாவோட கலீக், அவர் எக்ஸ் கலீக். அது கூட அவர் நீ வரைய ஒரு நாளைக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணலான்னு கூப்பிட்டுருக்காரு இவர் அதனால் அங்கே போயிருக்கார். காஞ்சிபுரத்தில் போய் மகாபெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி இது 1991 இவருக்கு மகாபெரியவாளோட பாதுகை கிடச்சிருக்கு. எப்படி கிடச்சிதுன்னு தெரியல, அது கிடச்சிருக்கு. பூஜை பண்ணிட்டு வராரு. இது தஞ்சாவூரில் இருந்த சமயம் நடந்தது. 1992 இவர் ஹோசூர் வந்துட்டார்னா பெரியவா கனாலியை சொல்லி அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டார். அது ஒன்று, அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இவர் ஹோசூரில் வந்தது 2009 வந்துட்டார். 1992 இப்போ இது நடந்த சமயத்தை இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இவர் யாரோ இந்த சம்பவம் நடந்த 2009. 1992 இவர் ஹோசூர் வந்துட்டார். அதை நான் தப்பாக சொல்லி தான் மன்னிக்கணும். 2009 யாரோ ஒரு கப்பல் வந்தானா, கொஞ்சம் வயசான கப்பலாக இருந்தது தெரிஞ்சுது. அவள் வந்தா, எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக எடுத்து, எவ்வளோ வருஷம்னு சொல்லலை, ஒரு குழந்தை சந்தான பாக்கியமே இல்லாமல் இருக்கா அப்படின்னு இவர்கிட்ட என்ன கேட்டுண்டு யார் மூலமாக வந்தான்னு தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய மகாபெரியவாளை வேண்டிண்டா ரொம்ப சத்தியமாக இருக்கும், நடக்கும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கலாம். நாங்களும் வேண்டிண்டு நிறைய நடந்திருக்கு. அதனால் அவள் வந்திருக்கா. இவர் என்ன பண்ணார், கணேசன் மகாபெரியவா கிட்ட ஒரு பழத்தை மகாபெரியவோட திருவடியில் வச்சு எடுத்து கொடுத்துட்டு அந்த மாமிக்கிட்ட ஒரு ரவிக்க துணியும் வச்சு கொடுத்து, தாத்தாவை வேண்டிக்குங்க, அவர் மகாபெரியவாளை அப்படி தான் சொல்லுவார், அவர் உங்களுக்கு சந்தான பாக்கியத்தை கொடுப்பார் உங்கள் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிச்சி விட்டுட்டார். அவள் போய் ஒரு வருஷம் போயிருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் 2-3 மாதம் முடிஞ்சு அவளுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப காலமாக குழந்தை இல்லை. அப்போ பெரியவா கிட்ட நம்ம கணேசன் வேண்டின்னு இருப்பாரே, அது பூரம் அவள் 2 பேரையும் இழுத்திருக்கார் பெரியவா தான் இங்கே ஹோசூருக்கு மகாபெரிவா கிரகம், அது
கணேசன் அவர் 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 நடத்தின்னு இருக்க அந்த கணே மகாபிரிவா கிரகம், சேலம் மகாபிரிவா கிரகம், அது மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம். அதில் அங்கேயே 2 இருக்குது. அந்த மாதிரி இது ஹோசூர் மகாபிரிவா கிரகத்துக்கு அவள் வந்திருக்கா. அவள் பிரார்த்தனையை சொல்லி அதை கணேசன் மூலமாக பெரியவா கிட்ட சொல்லி பெரியவா அதை காதில் கேட்டுக்கிறார். அதுக்குன்னு பிராப்தம் வரும்போது தான் நடக்கும். இவர் மூலமாக நடந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு மேலேன்றார், எப்போன்னு தெரியல. அவள் ஒரு பிள்ளை குழந்தை, ஒரு பொண்ணு குழந்தை, ரெண்டு குழந்தை அவளுக்கு பிறந்திருக்கு. ஒன்று தான் கேட்டால், ஒன்றுக்கு 2 குழந்தையாக கொடுத்த பெரியவா ஹோசூர் மகாபிரிவா. அவள் அந்த குழந்தையோட அவள் அப்பா அம்மா, அப்புறம் அந்த பிள்ளை, அந்த குழந்தையோட தாயார், இவள் எல்லாருமே பெரியவா கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போனோமே. பெரியவா வந்தபோது அவள் ஒரு சாமரம் விசிறி, அது எந்த மாதிரியான இதில் பண்ணதுன்னு தெரியல, ஏதோ பக்தியாக கொடுத்துருக்கா. பெரியவாளுக்கு சாமரம் ஓடுறதுக்கு உங்களுக்கு இது நாங்கள் வாங்கி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, பெரியவா குளிர்ச்சியாக வச்சுக்கலாமே. எப்பயுமே பெரியவாக்கு சாமரம் போட்டால் கொஞ்சம் குளிர்ச்சியாக கூல் ஆகிடுவார். அதுக்கெல்லாம் கூலாக மாட்டார் பெரியவா. பெரியவாக்கு உள்ளுக்குள்ளே இருக்க பக்தி தான் பார்ப்பார். இருந்தாலும் அவள் அந்த சாமரம் கொண்டு கொடுத்துருக்கார். அவர் வாங்கிட்டேன் அப்படின்றார். இது அவருடைய இன்டர்வியூவில் நான் கேட்டது. இது வரைக்கும் நீங்கள் இது கேட்காத கேள்விப்படாத அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியுது. அது நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். அதனால் மகாபிரிவாட ஒரு குழந்தை வேண்டினும் கொடுங்கோ அப்படின்னு வேண்டிண்டா, கணேசன் ஒரு குழந்தை தான் வேண்டின்னு இருக்கார். அவளுக்கு ஒரு குழந்தை கொடுங்கன்னு. ஆனால் ஒரு குழந்தைக்கு 2 குழந்தையா கொடுத்துருக்காருன்னா பெரியவா எப்படியான அனுகிரகம் பண்ணுவான்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர மகாபிரிய பாதவிச்சரம்.